ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் சில்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கோ அல்லது மதியானம் லஞ்சோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: எக்கு வந்து பாயில் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சிலது இப்படி ஷேப் பண்ணி கட் பண்ணியிருக்கேன், சிலது இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேப்சிகம் ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மிளகுத்தூள் ஒரு அரைலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன். அதே மாதிரி இஞ்சி வந்து லைட்டாக தட்டி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம 3 ஸ்பூன் மைதா சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாதபடி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாக ஆனாலும் வராது. அந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு தேவையான, அதாவது பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த பேட்டரில் இந்த எக்கை நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை பொரித்து எடுத்துடணும். நல்லா சிம்லேயே வச்சு இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி முட்டை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா முட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். முட்டை இது மாதிரி எல்லாத்தையும் இந்த முட்டையை இது மாதிரி பொரித்து எடுத்துருங்க. இதை சும்மாவே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திரும்ப வந்து வேறு ஒரு கடாயில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இஞ்சி நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சிம்மில் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு அதை வதக்கிக்கணும். நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து கொஞ்சம் பொன்னிறம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு கொடை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கொடை மிளகாவை சேர்த்து வச்சு கொஞ்சம் சிம்லேயே வச்சு கடைசி வரைக்கும் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் பாயில் வேறு வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கிக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம முட்டைக்கு அந்த மசாலா தனியாக போட்டோம். இது இந்த கிரேவிக்கு தனியாக போட்டுக்கிறோம். நல்லா போட்டு இதை வதக்கிக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்ச சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு டொமேட்டோ கெச்சப்பையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நல்லா வதங்கி தண்ணி வற்றதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக பரட்டி விடுங்க. உடஞ்சிடாமல் மெதுவாக பரட்டணும். இந்த மாதிரி இந்த மசாலா இதில் நல்லா கோட்டார அளவுக்கு சிம்லேயே வச்சு அதை கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் அதை பரட்டி விடுங்க. இந்த நேரத்தில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதுக்கு மேலே தூவிடலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அதை அப்படியே பரட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல அருமையாக கம்மன்னு டேஸ்ட்டான ஒரு எக் சில்லி ரெடி ஆகிருக்கு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக கம்மன சில்லி எக் ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஹோப் தட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.